Assalamualaikum, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நம்ம வந்து இறைச்சி தூள் கறி மசாலா தூள் எப்படி செய்யலாம் நம்ம வாங்க பார்ப்போம். இது வந்து இறைச்சி கோழிக்கு மட்டும் இல்லை, மீனை தவிர எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். மீனுக்கு மட்டும் நான் வேறு தூள் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ராம்நாட்டில் இருக்கிற பலசர கடைக்கு வந்திருக்கிறேன். பலசர கடைக்காரவங்களாம் ரொம்ப வியாபாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து கொஞ்சம் பலசர கடைக்காரவங்களையும் கொஞ்சம் நினச்சி வந்து ஜாமான் வாங்கலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டை விட நம்மளுக்கு 10 ரூபா 50 ரூபா குறைவாக தான் இவங்க கொடுக்குறாங்க. விலையெல்லாம் செக் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பலசர கடைக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிற பலசர கடைகளுக்கு நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். நம்ம எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தால் இவங்களாம் யாரை நம்பி பொழப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. இப்போ வாங்க, நம்ம எல்லா ஜாமானையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் காய வைக்க போகிறோம். அதோட அளவு என்ன நான் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சுக்கிறேங்க. இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைப் என்னோடய வியூவர்ஸ் வந்து கேட்டதுக்கு இணங்கி நான் வந்து நிறையா உள்ள இறைச்சி கறி மசாலா தூள் நான் போடுறேன். இப்போ அந்த அளவு கொத்தமல்லி, ஜீரகம், கசகசா 2 கிலோ, கொத்தமல்லி 1/2 கிலோ, கசகசா வந்து 800 கிராம், 2 கிலோ ஜீரகத்துக்கு 800 கிராம் கசகசா, 1 கிலோ ஜீரகமாக தான் 400 போடுங்க. மிளகு வந்து 200 கிராம், சோம்பு வந்து 300 கிராம், 1 கிலோவுக்கு 150 கிராம். கடலை வந்து நான் வந்து குறைச்சி தான் போடுறேன், 200 கிராம் போடுறேன். மஞ்சள் வந்து 200, முந்திரி பாதாம் வந்து 150 கிராம். அதனால் நான் கடலையை குறைச்சிட்டேன். இந்த பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சா அது ஒரு மாதிரியாக வாடை வந்துடும் மசாலையில். அதனால் இது முந்திரி பருப்பு. இந்த மாதிரி நூலில் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வந்து பலசர கடையை போனால் தான் நூலில் கட்டியே கொடுப்பாங்க. இந்த நூலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முந்திரி பாதாம் 150 கிராம். இது வந்து 25 கிராம். பட்டை, கிராம்பு, நசிப்பு, அதாவது 2 பொடி இப்படி அள்ளி இப்படி வைங்க. அதாம்மா அளவு, சரியா? நான் வந்து 50 கிராம் வாங்கினேன், பேலன்ஸ் எடுத்து வச்சுட்டேம்மா. ஏலக்காய் வேண்டாம், இதில் வந்து ஒரு 10 ஏலக்காய் போடுங்க, அதோட கூட போட்டாதீங்க. இது வந்து வாசத்துக்காண்டி போடுறது. நம்ம வந்து 2 வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணுவோம். அந்த வாடை நம்மளுக்கு வந்து நல்லா கமகமண்டு இருக்கணும். இது போட்டால் மட்டுமே நம்மளுக்கு கமகமண்டு இருக்கும். அதனால் நாங்கள் இது போடுவோம் எப்போவுமே. இது என்னோடய இந்த கரம் மசாலா ஜாமான் போடுறது என்னோடய ஒரு இது. என் ஃப்ரெண்டு அது போடாது. இது பெருஞ்சீரகம் வந்து 300 கிராம். எல்லாத்தையும் போட்டு இதுக்கு மேலே காய வச்சிட வேண்டியது. அவ்வளோதாம்மா வேலை. பெருஞ்சீரகமாக மிளகா எண்ணெய் இருக்க காய வச்சுட்டு கசகசா மட்டும் காய வைக்க வேண்டியதில்லை. மற்றது எல்லாத்தையும் காய வச்சிட வேண்டியதுதான். காய வச்சா தான் நம்மளுக்கு முறுமுறுன்னு நம்ம வந்து நல்லா அரைக்கலாம். தட்டு இருந்தால் தட்டில் கொட்டி காய வைங்கம்மா. நான் தட்டு வந்து மீன் மசாலா, என்ன மீனும் இறைச்சியும் ஒரே நேரத்தில் தான் நான் வந்து செய்கிறேன். தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். மீன் மசாலாவும் உங்களுக்கு 3 கிலோ மசாலா தூள் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இப்போ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து இறைச்சி மசாலா தூள் எப்படி 3.5 கிலோ 4 கிலோ இது வரும்மா. எல்லா ஜாமனையும் கணவனை பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக 3.5 கிலோ வருது. நான் அளவு மெண்டை உங்களுக்கு எல்லாம் எழுதுகிறேன். 2 கிலோ ஜீரகத்துக்கு 800 கிராம் கசகசா. மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்து போட்டுக்கிற வேண்டியதுதான். கசகசா, கடலை, முந்திரி, பாதாம் அதை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கிறணும். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிடலாம். அதை மட்டும் தனியாக அரைக்கணும். 4 தடவை அரைச்சிட்டு 5ஆவது தடவையோ 6ஆவது தடவையோ தான் அவங்க அந்த பருப்பு ஜாமான் எல்லாம் கொட்டுனாங்கம்மா. கடலை, கசகசா, முந்திரி, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் கொட்டி அரைச்சாங்க ஆலையில். அது எங்கள் சொந்தக்கார தம்பி தான் கடை வச்சுருக்குது. அவங்களோட கொண்டு போய் கொடுத்து அவங்களோட அரைச்ச வீடியோ தான் எனக்கு மிஸ் ஆகிருச்சு. நான் தவறுதலை அழிச்சு விட்டேன் அந்த வீடியோவை. அதனால் அவங்களுக்கு காட்ட முடியலை, சரியா? இப்போ எல்லாத்தையும் நான் கொட்டேன். எனக்கு தட்டு இல்லாதனால பெருஞ்சீரகத்தோட மிளகா கொட்டுறேம்மா. இது வந்து நிறையா இறைச்சி மசாலா தூள் நிறையா வேணும்னு கேட்ட வியூவர்ஸ்க்காண்டி நான் வந்து போடுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து 2-3 பேர் கேட்டாங்க. அதனால் இப்போ வந்து முந்திரி, பாதாம், கரம் மசாலா அதெல்லாம் நம்ம காய வைக்க வேண்டியதில்லை. கடலை அதெல்லாம் நம்ம தனியாக வச்சிடணும். கசகசாவோட தனியாக வச்சுட்டா அவங்க ஆலையில் உள்ளவங்க வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆட்டிடுவாங்க. அது ஒன்றா போட்டால் நம்மளுக்கு கெட்டி ஒன்று போயிடும், எண்ணெய் வெளியாயிரும். பருப்பு கசகசாவோட எண்ணெய் வெளியாயிரும். அதனால் கடைசியில் தான் போடணும். நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். 5ஆவது தடவையோ 4ஆவது தடவையோ கொட்டி அரைச்சாங்கம்மா. நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருச்சு அந்த தம்பி. எங்கள் ஊருக்கிட்டால எங்கள் தெருக்கிட்டால தான் இருக்குது அந்த ஆலை. அப்படியே எல்லாத்தையும் மொட்டை மாடியில் போய் காய வச்சாச்சு. இனிமேல் காய வச்சு நம்ம ஆலையை கொண்டு போகணும், சரியா? காய வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு வகையில் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் கொண்டுட்டு போனோம். இப்போ ஆலைக்கு வந்தாச்சு. மீன் மசாலா, இறைச்சி மசாலாவும் ஒரே நேரத்தில் தான் நாங்கள் ஆட்டுறோம்.
இந்த பார்த்திங்களா, நீங்களே பாருங்கள். கடலை, கசகசா, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் தனியாக வச்சுருவாங்க, தனியாக கொட்டி வச்சுருவாங்க. இதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைப்பாங்கம்மா. அவ்வளோதான். இந்த இறைச்சி மசாலா வந்து இறைச்சி கோழிங்க மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. குருமாக்கள், வெஜ்ஜு குருமா, உருளைக்கிழங்கு குருமா, பட்டாணி குருமா, எத்தனை வகையான குருமா இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம இது போடலாம். சூப்புகளுக்கு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான்வெஜ்ஜும் பாவிக்கலாம், வெஜ்ஜுக்காரவங்களும் இந்த மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? கரம் மசாலா, பட்டை, கிராம்பு நான் போட காரணம் வந்து கமகமன்னு மணக்கும். எனக்கு 2 வருஷம் ஆனாலும் இந்த மனம் வந்து மாறாது. சரியா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அதோட ஆற வச்சாச்சு, ஆட்டியாச்சு. ஆற வச்சு காய வச்சு நம்ம டப்பாவில் அள்ளி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Max Kitchen. Bye. See you.